அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். பல ஆளுமைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சுவாரஸ்யமான பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக பேசி அது யாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையோட பல கதைகளை இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலையும் பல கதைகளை சுமந்த ஒருத்தரோடு தான் பேச இருக்கிறோம். இளம் சமூக சேவையாளர், அதே மாதிரி அரசியல்வாதி, அதே போல் ஊடகவியலாளரும் கூட. ஸோ ரிஸ்மி அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், சலாம், எப்படி இருக்கீங்க? வலைக்கம் இஸ்லாம் ரிஸ்வான், வணக்கம். எப்படி நீங்கள் சும்மா இருக்கின்றீர்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு அது சிரிச்ச வேற என்ன விசேஷம்? எப்படி சும்மா இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கேன். நீங்க நம்புறேன். அரசியல் களத்துல கண்டுதான் நிச்சயமாக. சரி, முதல்ல இந்த நிகழ்ச்சியில எல்லார்டையுமே அவங்களோட ஆரம்ப காலத்தை பற்றி நம்ம கேட்குறது வழக்கம். குறிப்பாக நீங்கள் இந்த ஊடகத்துறைக்கு வந்ததாக இருக்கலாம், அதுக்கு பிறகு உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டதாக இருக்கலாம், பிறகு அடுத்தடுத்த கட்ட பணிகளை நோக்கி போன விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களோட ஆரம்பம், அதாவது பாடசாலை காலம், உங்களோட வாழ்க்கை, எங்கே நீங்கள் பிறந்தீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது பலருக்கு தெரியாமலே இருக்கும். பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு கூட அது பேசுறது குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. ரிஸ்வான் அவர்களே, 1985ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், வன்னி மாவட்டம் மன்னார் முசலி வேப்பங்குளம் என்ற ஒரு குக்கிராமத்திலே ஒரு விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தேன். என்னுடைய வாப்பாவினுடைய பேர் அபு ஹனிஃபா. அப்போது என்னுடைய தகப்பனார் ஒரு கோஆப்ரேட்டிவ் மேனேஜராக இருந்தார். என்னுடைய தாயார் ஜீனத்துல் முனவரா இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார். அவர் இறையடி சேர்ந்து விட்டார். அவருடைய கருவிலே பிறந்தவன் தான் இந்த ரிஸ்மி. அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், 1990ஆம் ஆண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் உள்ளூர் இடப்பெயர் ஒன்று இந்த நாட்டில் இடம்பெற்றது. அதன் காரணமாக புத்தளத்திலே அகதி முகாம்களிலே பல பன்னெடுங்காலமாக வாழ்ந்து, நுரைச்சோலை என்று கேள்விப்பட்டு இப்போதைக்கு அனல் மின்சாரம் அந்த ஊரிலே தான் வாழ்ந்து கொண்டு நுரைச்சோலையிலே ஆரம்ப கல்வியை கற்றேன். அதனைத் தொடர்ந்து ஏலெவல் மீண்டும் நுரைச்சோலைக்கு செல்ல வேண்டி வந்தது. நுரைச்சோலையிலிருந்து உங்களுக்கு தெரியும் எருக்கலம்பிட்டி முஸ்லிம் மகா வித்தியாலயம், புத்தளம், பாலாவி, அங்கிருந்து மூவாகி மீண்டும் நுரைச்சோலை, இவ்வாறு மாதம் இஸ்லாஹி அரபிக் கல்லூரியில் 3 வருடங்கள். அதனைத் தொடர்ந்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே வெளிவாரியாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பட்டப்படிப்பை முடித்து, அதனைத் தொடர்ந்து என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் நினைக்கின்றேன் சுமார் 16-17 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பை நோக்கி என்னுடைய வருகை ஆரம்பித்தது. இவ்வாறு ஆரம்பித்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. சார், இதில் எந்த காலகட்டத்தில் நினைச்சிங்க இந்த ஊடகத்துறைக்குள்ள போகணும்? ஊடகத்துறை நான் நினைக்கின்றேன் சின்ன வயதிலிருந்து ஆசை. குறிப்பாக நான் பாடசாலை மாணவர் மன்றங்களிலும் கவிதை போட்டிகளிலும் கூறுவார்கள். என்னுடைய வாய் கொஞ்சம் அந்த சொல்லுவாங்க வாயாடின்னு சொல்லுவாங்க. ஆரம்பமாக ஒரு கன்செப்டை கொடுக்கின்ற பொழுது அதுக்குள்ளே ஒரு பேசக்கூடிய பட்டிமன்றங்களாக இருக்கலாம், பேச்சு போட்டியாக இருக்கலாம், கவிதை போட்டியாக இருக்கலாம், அறிவிப்பு துறையாக இருக்கலாம். யூத் சர்வீஸ் கவுன்சிலாலே நான் நினைக்கின்றேன் ஆண்டு மறந்து விட்டேன். அனௌன்சிங் ஒரு காம்படிஷன் ஐலண்ட் ரீதியாக வைத்தார்கள். அதில் கோல்டு மெடலிஸ்டாக நான் நேபாள் சென்றேன். அப்போது நான் நினைக்கின்றேன் அது 17-18 வயசு காலங்களில். அதற்கு முதல் அரச வானொலியிலே உங்களுக்கு தெரியும் என்னை இந்த ஊடகத்திற்கு கொண்டு வந்தார் சகோதரர் அறிவிப்பாளர், நினைவுபடுத்த வேண்டும், கரீம் என்ற ஒருவர் இருக்கின்றார், என்னுடைய ரூம்மேட். அவர் ஒரு புதன்கிழமைகளிலே ஒரு அரச வானொலியிலே ஒரு ப்ரோக்ராம் செய்வார். அதில் ஒரு பேக் வாய்ஸாக என்னை கூப்பிட்டார். அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது எனக்கு ஆசை வந்தது, எவ்வாறாவது டிவியிலே வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சியிலே ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காக வர சொன்னார்கள். வருகின்ற பொழுது போலிங் போட்டு நின்றாங்க. எல்லாம் கேட்குறது அனௌன்சர்னாங்க. நானும் பார்த்து என்ன இது, இதில் எடுபடுவோமாண்டு. நான் நினைக்கிறேன் ஒரு 2000 பேர், 2000 பேருக்கு மத்தியிலே ஒரு 500 பேர் எடுத்தார்கள். செகண்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காக வர சொன்னார்கள். 500 பேர்லேயும் 250 பேர் இப்படி குறைச்சி வருகின்ற பொழுது ஒரு 5 பேர், 5 பேரில் 3 பேர் அது லக்கியாக இருந்தது. எனக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. அப்போ ஒரு செய்தி வாசிப்பாளராக நான் நினைக்கிறேன் ஒரு 16-17 வருடங்கள் ஒரு தொலைக்காட்சியிலே கடமையாற்றி, ஒரு ஆசைக்காக, ஒரு ஹொபிக்காக, சம்பளம் போதாது. உங்களுக்கு தெரியும் ஊடகத்தில் இருக்கின்றவர்களுக்கு குறிப்பிட்ட சம்பளம் தான் கொடுப்பார்கள்.
ஒரு ஸ்க்ரீன் டெஸ்டின் மூலமாக அவருடைய முகபாவங்களை வைத்து அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ளலாம். ப்ரைவேட் கமர்ஷியலாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஏதாவது ஒரு கமர்ஷியலுக்காக தன்னுடைய குரல் வளைகளை தன்னுடைய அழகின் மூலமாக, உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் சேனல்ஸில் இருக்கின்றது, ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட பல அட்வர்டைஸ்மெண்ட் கலந்து அவ்வாறு தான் வாழ்க்கையில் இவ்வாறு ஒரு லெவலுக்கு வந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகத்துறையில் ஆரம்பம் அப்படின்னும் குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குப்பத்தலம் முடிச்சோல அந்த பகுதியில் எல்லாம் வந்து ஊடகத்துறைக்கு வாரது அப்படின்றது குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் முதல் தடவையாக அந்த ஊடகத்துறையில் அது ஒரு தொலைக்காட்சியில் வந்த போது அந்த மக்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட பழகினவங்களாக இருக்கலாம், என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க? இப்போ மிச்சம் பேர் சொல்கிறாங்க வந்து நியூஸ் வாசிச்சுட்டா வந்து என் ஆட்டோகிராஃபில் வந்து சைன் வாங்குவாங்க, என்னோட ஃபோட்டோவை பிடிப்பாங்க. நானும் இத்தனையே நியூஸ் வாசித்தேன் வந்து 17 வருஷம் ஒரு நேஷனல் சேனல், அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான இலங்கையில் இருக்கின்ற ஒரு புகழ் பூத்த ப்ரைவேட் சேனல்லையும் 2 இயர்ஸ் நியூஸ் வாசித்தேன். இதுவரையில் வந்து என்ன வந்து யாரும் ஆட்டோகிராஃபில் வந்து சைன் வாங்கி இல்லை. இப்போ ரிஸ்வானை சொல்லணும், நீங்களும் ஒரு புல்லட் தான் இல்லையா, அதாவது நீங்களும் ஒரு முக்கியமானவர், நீங்களும் ஒரு விவாதிக்கின்றது. அது ஒரு அனுபவம். அவங்களுக்கு தெரியும் வந்து சொல்லுவாங்க நியூஸ் வாசிக்கிறேங்கிறது, அந்த ஸ்க்ரீன் ப்ரம்ப்டர், ஒரு ஸ்கிரிப்டாரு, ப்ரொடியூசர் இருக்கிறாரு, ஏரியா கொரஸ்பாண்ட், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மாயை என்று தான் நான் நினைக்கின்றேன் எனது அனுபவத்திலே வந்து. இல்லை, நான் கேட்டது என்னன்னா, இப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் செஞ்சாலும் இப்போ கொழும்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். பட் புத்தளம் நுழைச்சல் அதே மாதிரி அந்த பிரதேசங்கள்ல இப்படி இவரை டிவியில பார்த்துருக்கோம், இல்லை இவர் நியூஸ் வாசிப்பாரு, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்திருக்கா? குடும்பத்துல வந்து 4-5 பேர் சொல்லிப்பாங்க நியூஸ் வாசிக்கிறவருண்டு. வேற பிரைவேட் சேனல்ல கூட்டாளி மாதிரி வந்து நீ நியூஸ் வாசிக்கிறாதான மச்சான், டிவியில வாராதான்னு சொல்லி போட்டு இப்படி எனக்கு உண்மைக்கு நான் அந்த சத்தியமா சொல்றேன் அந்த உள்ளத்தால இந்த அப்படி யாரும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ண இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆள் அப்ரிஷியேட் பண்ணார் வந்து, உங்களுக்கு தெரியும் வந்து கொலம்பு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஒரு ஆள், விஷ் ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன். எனக்கு ஞாபகமிக்கு என்னை வளர்த்து விட்டா கேட்குறாங்களே வந்து என் ஃபேமிலியில், குறிப்பாக வந்து என் தகப்பனார் சாச்சா, அப்படி ஒரு கிரவுண்ட் இருக்குதே வந்து. நான் இப்போ திருமணம் முடிச்சுக்கிற ஒய்ஃப் பக்கத்தில் நீ நியூஸ் வாசிச்சங்களான்னு ஒரு நாள் சொல்லி கேட்டுக்க மாட்டாங்க. இல்லை, அது எதனால இந்த ஊடகத்துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் பண்ணுவார். ஆரம்பத்தில் இருந்தவங்கள கொண்டாடினாங்க, பிறகு வந்து அது அப்படி குறைஞ்சிட்டே வந்துட்டு. இதை பற்றி உங்களோட அனுபவம் என்ன மாதிரி? நான் நினைக்கிறேன் ரிஸ்வான் வந்து நீங்கள் கேட்குற நல்ல கேள்வி வந்து, அது வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்ததன் காரணமாக இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற நேஷனல் சேனல்ஸுக்கு வந்து ஒரு கிராக்கி இல்லாமல் போயிடுது. இப்போ சோஷியல் மீடியாவில் யார் ட்ரெண்டாக இருக்கிறாங்களோ, அது டிக்டாக்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், அவங்களுக்கு தான் இப்போ ஒரு ட்ரெண்டாக கொண்டு வராங்க. இப்போ நேஷனல் டிவியில் வந்து ஒரு நியூஸ் ஆங்கரா, இல்லைன்னு சொன்னால் நேஷனல் டெலிவிஷனில் ஒரு ப்ரெசென்டரா, இல்லைன்னு சொன்னால் ஒரு டிவி சேனலில் ஒரு ஆக்டரா ஆங்கரா இருக்கிறவங்களுக்கு என்ன பொறுத்த மட்டும் வந்து கொஞ்சம் கிராக்கி குறையும். ரீசன் என்னென்னா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட வருகை வந்து அந்த பூஸ்ட்டை குறைச்சிட்டு வந்து, உங்களோட பார்வையில் எப்படியா தெரியாது, நான் நினைக்கிறேன் வந்து உதாரணமாக பாருங்கள் 1.2 மில்லியன் வச்சுக்கிற ஸ்ரீலங்காவில் யூடியூப்பில் வச்சுக்கிற ஒருத்தருக்கும் ஸ்ரீலங்காவில் ரைகம் எடுக்கிற அவார்டு எடுத்த ஒருத்தருக்கும் இடையில் வந்து சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அவருக்கு தான் மார்க்கெட் பண்ணுவாங்க வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவருக்கு. இவங்களை வந்து நத்திங் டு நினைப்பாங்க பொதுவாக வந்து. இல்லை, இன்றைக்கு காலம் மாறிடுச்சு, அதுக்கேற்ற அப்டேட்ன்றது நமக்கு தேவை தானே. இன்றைக்கு நீங்கள் வந்து இப்போ சொன்ன மாதிரி 16 வருஷம் 17 வருஷம் ஒரு ஊடகத்துறையில் செய்தி வாசிப்பாளராக இருந்திருந்தா கூட இன்றைக்கு உங்களை தெரிகிறது அப்படின்றத தாண்டி சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் தெரியுது அப்படின்னா என்ன காரணம்னா அந்த டிஜிட்டலை வந்து நாங்கள் பயன்படுத்தினது குறைவோ அப்படின்றது. அதுதான் வந்து இந்த ப்ரொஃபஷனலாக இருக்கணும். நீங்கள் கேட்குற மாதிரி கொழும்புல சரி நீ ஒரு நியூஸ் வாட்சி அப்போ யார் சரி கேட்குறது எனக்கு ஆசையாக இருக்குது. நாங்களே எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் வந்து கொழும்புல வந்து 24 hours இல்லாட்டி 12 hours வந்து வட்டைக்கு தான் சுற்றுறோம் வந்து. யாரு சரி ஒருத்தன் இதுவரையில கொழும்புல நீ நியூஸ் வாசிச்சான்னு யாரும் சொல்ல இல்லை, நானே சொல்லணும் வந்து அப்படியா அப்படின்னு கேட்டுக்கொள்வாங்க வந்து. இல்லை, அது வந்து நியூஸ் வாசிக்கிறதுன்றது தாண்டி நாங்கள் மக்கள் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு விஷயம் இருக்காங்க. ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட முகபாவனையாக இருக்கலாம்,
இல்லை அவங்களோட குரல் வளமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணால் இது வந்து நல்லா இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்படி ஒருவேளை நம்ம செஞ்சதில்ல, இல்லை நம்ம நியூஸில் வந்து டான்ஸ் ஆட முடியல, பாட்டை பாட முடியாது. அப்போ அதுக்கான தகவலை நம்ம கொடுத்துட்டு போயிட்டு அடுத்த கட்டமாக இப்போ இந்த சோஷியல் சர்வீஸ் உங்களுடைய இது முகப்புத்தகங்கள் எல்லாம் பார்த்தா தொடர்ச்சியாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செஞ்சீங்க, அதே மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் செஞ்சிருந்தீங்க, சமூக சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க. இந்த ஆர்வம் எப்போ வந்துச்சு? இது வந்து இந்த அனௌன்சிங் வந்து அந்த ஆங்கர் இருக்கிற கட்டத்தில் தான் ரிஸ்வான் வந்து சோஷியல் சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி போட்டு எனக்கு ஒரு ஆசை வந்தது. என் உம்மா மரணிக்கக்குள்ள செஞ்ச ஒரு விடயம்தான் வந்து, மகனே உனக்கு உன்னை இல்லாட்டிலும் அடுத்தவனை நீ கவனிச்சுக்கொள் வந்துன்னு சொல்லி ஒரு வேர்டை சொன்னாங்க. வந்து இந்த சோஷியல் சர்வீஸுங்கிறது ஒரு பிளட்ல இருந்து வரணும். வந்து குறிப்பாக வந்து நான் சேர்க்குற பணத்தில் வந்து நான் உழைக்கிற பணத்தில் ஏதோ ஒன்று செய்வேன். வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ புக்ஸ் கொடுப்பேன். வந்து இல்லைன்னு சொல்லக்குள்ள இப்போ கிளாஸஸ், ஸ்காலர்ஷிப், பல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். இது ரீசன் என்னென்று சொன்னால், அரசியலும் ஒரு பக்கம் இருக்குது. வந்து நாங்களும் அரசியலுக்கு வரேன்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. வந்து சோஷியல் சர்வீஸ் வந்து சின்னதுல பிளட்ல இருந்து வந்தது ரிஸ்வான். குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டங்கள்லாம் வந்து வன்னி மாவட்டம் பெரிய கஷ்டப்பட்டது. புத்தளம் மாவட்டத்தில் 100க்கு மேற்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் மீடியாவில் இருக்கிறதால பல அகதி முகாம்களில் வந்து இன்றைக்கும் கூட பாடசாலைக்கு செல்வதற்கு உடை இல்லாமல் பல பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வழியில் அரசியல்வாதிகள், உங்களுடைய தொலைக்காட்சிகள், இல்லை என்று சொன்னால் பலர் செய்கிறாங்க, இருந்தாலும் போதாது. ஒரு தனி மனிதனுடைய ஒரு வளர்ச்சி இந்த சமூகத்தின் வளர்ச்சியாக மாற்றப்பட வேண்டும். இந்த சமூகத்தினுடைய வியாபாரம், இந்த சமூகத்தினுடைய வகைப்பாகம் வியாபாரம் என்று சொல்கின்ற பொழுது ஒருவருடைய அடையாளத்தை கல்கின்ற வியாபாரம், பிஸ்னஸ் அல்ல, ஐடென்டிஃபை என்று கூறுவார்கள். இவற்றையெல்லாம் நோக்குகின்ற பொழுது இந்த சமூகத்திற்கான தேவைப்பாடு அதிகமாக இருக்கிறது. இதனால் நானும் யோசித்தேன், என்னால் ஏண்டதை எனக்கான ஒரு உத்தரவாதத்தை மக்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் என்னென்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணிருக்கிறேன்? குறிப்பாக அந்த பெண்களுக்கான உமன்ஸ் வலுவூட்டல் என்று கூறுவார்கள், தையல் மெஷின்கள், உங்களுக்கு தெரியும் எம்ப்ராய்டரி மெஷின் என்று கூறுவார்கள், அந்த லேடிஸ் உமன். அதுபோல் ஹேண்டிகிராஃப்ட், கைப்பணிகளை உருவாக்குவது, உதாரணமாக பத்திக்காக இருக்கலாம், லாக்ஷாவாக இருக்கலாம், வூடன் பேஸ்டாக இருக்கலாம். இலங்கையிலே 21க்கும் மேற்பட்ட சிறு கைத்தொழில் காணும், எஸ்எம்இ என்று சொல்வார்கள், ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு முயற்சியாண்மை என்று கூறுவார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இப்போ கொழும்பில் கூட நானும் என்னுடைய நண்பர்களும் யோசித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ட்ரெண்ட் தான் வந்து தமிழ், சிங்கள, முஸ்லிம்கள் மத்தியில் மெஹந்தி, அதாவது மருதோண்டி என்று கூறுவார்கள். இதற்காக ஒரு குரூப்பை உருவாக்குவது, அதுபோல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேரை உருவாக்குவது, இளைஞர்களுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த இளைஞர்களை ஏதாவது ஒரு வழியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொலன்னாவை ஆண்டிய பகுதிகளிலே ஒரு கட்டிடத்தை எடுத்து நான் நினைக்கின்றேன் இன்னும் 2-3 மாதங்களில் இவர்களுக்கான ஒஃபிஷியல் ஓப்பனிங் செரமோனியை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். 2வது விஷயம். 3வது விஷயம், வறிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 4வது விஷயம், டிசேபிள் என்று கூறுவார்கள். எமது சமூகத்திலும் அங்கவீனர்கள் இல்லை, விசேட தேவையுடையவர்கள், அவர்களுக்காக வீல் சேராக இருக்கலாம், காது கேளாதவர்களுக்கான விசேட திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் கேட்ரக்ட், கண்ணிலே விழிவன் படலம் வருகின்ற பொழுது லயன்ஸ் கிளப், அதுபோல் ரோட்டரி கிளப், இவை உட்பட பல ஃபவுண்டேஷன்களோடு இணைந்து யுஎஸ்எய்ட், ஆஸ்திரேலியன், கனேடியன் எய்ட், இவர்களெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் ஐகேம் என்று கூறுவார்கள், என்று சொன்னால் மொபைல் சர்வீஸ் ஐகேம்பை செய்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறு பல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக நமது நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கிறார் ரிஸ்மி அபு ஹனீஃபா அவர்கள், சமூக சேவையாளர், ஊடகவியலாளர், அதே மாதிரி இப்போ ஒரு அரசியல்வாதியும் கூட. இடைவேளைக்கு பிறகு நிறைய விஷயங்களை பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் கோஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல. ஸோ எங்கள் கூட ரிஸ்மி அபு ஹனீஃபா அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கிறோம், நிறைய சமூக சேவைகள் தொடர்பாலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க.
இப்படி வந்து குறிப்பாக வந்து இப்போ சமீப காலத்தில் ஒரு ட்ரெண்ட் செட் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. என்னன்னா ஒரு ஊடகவியலாளர் இருந்தால் திடீர்னு பார்த்தா அரசியல்வாதியாக மாறிடுறாங்க. அதே போல் இப்போ உங்களையும் வந்து நாங்கள் சமீப காலத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்து செய்தி வாசிப்பாளராக இருந்தீங்க, சமூக சேவையாளராக நிறைய உதவி செஞ்சுட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பேனர் வருது, அதில் ஃபோட்டோ வருது ஒரு சின்னத்தோட. அது என்ன சின்னத்தோட வருவது? என்னடா இல்லாத ஒரு சின்னத்துல வரான்னு சொல்லி அப்படியா புதுசா வராங்களே அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நான் பார்த்தா ஒரு நக்கலா வந்து எல்லாரும் போடுற மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு. சரி, அப்படி இருக்கும்போது ஒரு ஊடகவியலாளர் திடீரென்று அரசியலுக்கு எல்லாருக்குமே அரசியல் இது தேவை, அரசியல்ல பங்கு தேவை அப்படின்றது இருக்கும்போது ஊடகவியலாளர்கள் அரசியலை நோக்கி அதிகமா வர்றதுக்கு என்ன காரணம்? உழைக்க வாரானோலா? ஓப்பனா கேட்கல, நீங்க உங்களோட மைண்ட்ல இருக்கிறது. குறிப்பா மத்தாக்களை பத்தி எனக்கு தெரியாது ரிஸ்வான். வந்து நீங்க நான் வந்து உழைக்கிறேன்னு அவசியம் இல்லை. வந்து பொதுவா பொலிட்டிக்கல்ல இருந்து நான் இந்த இருக்கிற காலத்துல நியூஸ் ஆங்கரா இருக்கிற காலத்துல பல கட்சிகளோட இருந்தேன். நான் என் முகத்தை வந்து ஒரு பொலிட்டீஷியனுக்கு இடையில காட்ட இல்லை. வந்து பிகாஸ் நான் அதை விட்டு வெளியே வந்து என்னால் ஏண்டத்தை வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் ஒரு என்ட்ரன்ஸ் தேவண்டு இருக்கிற காரணத்தால் வந்து 2003 2005 அந்த காலப்பகுதியில் வந்து சுனாமி உங்களுக்கு தெரியும், பல அமைச்சர்களோடு நான் பயணித்தேன். பிகாஸ் அவங்கள்ட்ட வந்து நான் யார்கிட்டையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து நான் உறுப்புரிமை பெற இல்லை. வந்து 2007 ஆண்டு 2008, 2009 காலப்பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி சட்டத்தின் மைத்திரி குணரத்ன அவர் ஒரு நாள் வந்து உசாவி ஹைகோர்ட்டுக்கு முன்னுக்கு நான் சந்தித்தேன். ஒரு கோர்ட் கேஸ் ஒன்றுக்கு போக்கல தமிழால் ஒரு மீடியாவுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று வாய்ஸ் கட் ஒன்று கொடுத்துட்டு இருக்கக்குள்ள நான் கேட்டேன், ஐயா இப்படி சுகமாக வந்து தம்பி நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னார். நான் போனேன். வந்து போக்கொள்ள வந்து அப்போ எனக்கு சொன்னார், இப்படி பொலிட்டிக்கல் என்னட்ட பார்ட்டி இருக்குது, வந்து உங்களுக்கு பயணிக்க ஆசையாண்டு. அப்போ வந்து முசலி அமைப்பாளர் எனக்கு தந்தார். அப்போ நான் எடுத்துக்கொண்டுட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல வந்து பிரதேச சபை தேர்தல் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த நொமினேஷன் கால் பண்ணுற சந்தர்ப்பத்தில் வந்து நானும் முசலி பிரதேச சபைக்காக நொமினேஷனை வந்து கட்டக்கொள்ள அப்போ எலெக்ஷன் நடக்கலை, ஏதோ ஒரு காரணத்தால் நடக்கலை. வந்து சரி ஓகேன்னு விட்டுட்டு இதுக்கு பிறகு வந்து ஜனாதிபதி தேர்தலும் வந்துட்டு எங்களோட கட்சியும் யாருக்கும் ஆதரவு வழங்கல்ல. அவர் ஒரு நியூட்ரலாக இருந்தார். அதுக்கு பிறகு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொழும்புல கேட்டேன். இப்போ வந்து அதே கட்சியில் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிக்கிறேன். இப்போ பிரதேச சபையும் வரப்போகுது, நகர சபையெல்லாம் வரப்போகுது. நான் கேட்போம், வந்து ஒரு தோல்விதான் வந்து ரிஸ்வான் ஒரு வெற்றியின் ஆரம்பம். எத்தனை ஓட்டு கிடைச்சு எங்களுக்கு நான் நினைக்கிறேன் வந்து எங்களோட கட்சி வந்து 7662 எடுத்தது. அதாவது ப்ரொசீஜர் வந்து எப்படின்னு சொன்னா எலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து 5% மேல எடுத்தா தான் இப்ப நான் எத்தனை ஓட்டு எடுத்தேன்னு எனக்கு சொல்ல இயலும். நாங்க 5% மேல எடுக்கல, வந்து 0.07 தான் எடுத்தது. அதால கட்சியிட ஓட்டை தான் எண்ணுவாங்களே ஒழிய எங்களோட மனாப்பே எண்ண மாட்டாங்க. சரி, பிரச்சனை இல்லை. வந்து எங்களுக்கு கீழே அதெல்லாம் இருக்கட்டு, நம்ம அது அப்பாற்பட்டது. நம்ம இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன். சரி, இப்ப அரசியல் ஆசை அப்படின்னு வரும்போது இப்போ குறிப்பா நீங்க வந்து உங்களோட பிரதேசத்தை மையப்படுத்தி நீங்க வந்து தேர்தலில் இறங்கியிருக்கலாம். அப்படி இறங்காம நீங்க கொழும்பை வந்து அடிப்படையாக வச்சு அதை தொகுதியை வச்சு கேட்டதுக்காக இந்த பிரதேசங்களை விட கொழும்புன்னு அதிகமான சேவை செஞ்சுக்கிறேன். இந்த பிரதேசங்கள்ல ஒரு 25 சேவையால தான் அரசியல்வாதி அநேகமா என்ன பொறுத்த மட்டும் வந்து 2 விஷயம். இன்னைக்கு இப்படி இருக்கக்குள்ள நானும் கொலன்னாவை பேஸ் பண்ணி தான் இருக்கிறேன். கொலன்னாவை பேஸ் பண்ணி இருக்கக்குள்ள அதிகமான சேவை செஞ்சுக்கிறேன். என் கூட்டாளி மாதிரி சொன்னாங்க, மச்சான் நீ பொலிட்டிக்கலுக்கு இறங்குன்ட்டு. அவங்க சொன்னதுக்காக வேண்டிய நேரங்களில் வந்து நானும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சு பார்த்தேன். எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் கொண்டு போகிற சின்னத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்களா, எடுப்பில் எனக்கு வந்து பெரிய கட்சியில் தரமாட்டாங்களே, சீனியரிட்டி இருக்கக்குள்ள நான் வந்து ஜூனியர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அதனால் ஜஸ்ட் ஒரு டொஸ் ஒன்று போட்டு பார்த்தோம். ஆனால் அந்த டொஸ் சக்ஸஸ் அந்த டொஸ் சக்ஸஸ் எதிர்காலத்தில் வந்து அந்த டொஸ் சக்ஸஸாக இருக்கும். வந்து பார்ப்போம், மக்கள் வந்து எங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க,
இளைஞர்கள் இருக்கிறாங்க, சேவை செஞ்சுக்கிறோம் வந்து ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நேரத்துல அந்த பிட்காயின் வந்து எங்களுக்கு சக்சஸ் ஆகும், எங்களுக்கு டேர்ன் ஆகும். இப்போ வந்து உதாரணமா எத்தனையோ பேர் வந்து கிரிப்டோ அப்படி இப்படின்னு இன்வெஸ்ட் பண்றாங்க தானே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த லக்கி இருக்கும், எந்த நாளும் வெற்றி வராது. இறைவன் இருக்கிறான் தானே, ஒருத்தருக்கு கொடுத்தும் பார்ப்பான், ஒருத்தனுக்கு எடுத்தும் பார்ப்பான். அதே போலதான் எங்களுக்குன்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, எங்களுக்குன்ற ஒரு நேரம் இருக்குது. என்ன சொன்னாலும் ரிஸ்வான், ஒரு லக்கி டைம் இருக்கணும். நாங்க என்னதான் மாண்டு செத்தாலும், நாங்க என்னதான் ஓடி ஆடி எங்கட டேலண்ட் இறைவன் தந்த ஆளுமை எங்கட பணம் அப்படி இப்படி ஓடினாலும் எங்களுக்கு ஒரு டைம் இருக்கணுமா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி என்ன விஷயத்தையும் எப்படியுமே டைம் வரும் அப்படின்றதுக்காண்டி எப்பயுமே தோக்குற குதிரையில வந்து பந்தயம் கட்ட முடியாது இல்ல, ஓடுற குதிரையில ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டணும் வேண்டுவாங்க. நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன். எத்தனை குதிரையில ஓடிப்பாரு? அது 33 குதிரையில ஓடித்தான் இப்ப 150 குதிரை எடுத்து வச்சுக்கிறாரு. அதுதான், அதாவது ஒரு மாற்றம். அப்ப 33 வருஷம் அவர் வெயிட் பண்ணிக்கிறாரு. ரிஸ்மி வந்து ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணாட்டு என்ன ரிஸ்வான்? அதாவது மக்களுடைய மனநிலை மாற்றம் என்று ஒன்று இருக்கு இல்ல. திடீரென்னு என்னென்னா இவ்வளவு காலம் நிறைய மக்கள் வாக்குறுதிகளை நம்பி வந்து நிறைய விஷயங்களை வந்து கடைசியில் நாடு வங்குரோத்த நிலைக்கு போன பிறகுதான் இன்றைக்கு ஒரு மாற்றம் வேணும் என்று ஒரு பெரிய ஒரு பூம் ஒன்று வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மாற்றமும் ஆயிடுச்சு. இதே மாற்றம் மறுபடி வர்றதுக்கு சில காலம் 40 வருஷம் ஆகலாம், அப்படி இல்லை 100 வருஷம் ஆகலாம், சில நேரம் அடுத்த வருஷம் கூட ஆகலாம். இதுல போனாரு ரிஸ்வா, வெங்காயத்துல போனாரு, முட்டையில போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. மக்கள் டேர்னிங் பாயிண்ட் இருக்குதான். அவனோட டொஸ்ஸை போடக்குள்ள டொஸ் போட்டு எவ்வளவு குயிக்கா வருது அங்கதான் வந்து சக்சஸ் இருக்குது. வந்து டொஸ் போட்டு சில டைம்ல வந்து ஸ்லோ அந்த பணம் வரக்குள்ளா ஜஸ்ட் மக்கள் வந்து இப்பதான் ஆரம்பிச்சுக்குது. இப்பதான் ஒரு அரகலை முடிஞ்சு இப்ப அடுத்த மக்கள் இப்ப தைப்பொங்கலோட வந்து தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு வந்து நாட்டரிசி இல்ல, வெள்ளை அரிசி இல்ல. மக்கள் என்ன சொல்லுது, ஏன் இவனுக்கு ஓட்டு போட்டுன்னு கேக்குதா இல்லையா? நீங்க பியோவா நாங்க பேசுவோமே, ஜியோ பொலிட்டிக்கலை விட்டுட்டு பியோ பொலிட்டிக்கலை ஸ்ரீலங்கால பேசுவோமே இல்ல. அதாவது இதுக்கு பின்னால நிறைய ஏஜென்ட் மாதிரி இருக்கிறது. என்ன ஏஜென்ட் இதான் சொல்லுங்களேன். நாங்க இதைத்தான் சொல்ல பிக்கப் ஃபுல்லா என்ன சொல்லுவாரு, 450 ஃபைலோட வாரம் பாரு. எங்கப்பா அந்த ஃபைல்? அரசியல்ல நீங்க சொல்லாத. இல்ல நாங்க போய் சொல்ல இல்ல, நாங்க மக்களுக்கு சொன்னோமா வந்து ரிஸ்வான் வந்து இதுக்கு முன்னுக்கு சொன்னோம். இப்ப இல்ல நாங்க என்ன சொன்னோம் மக்களுக்கு, என்ன சொன்னோம் வந்து எங்களுக்கு அங்கீகாரத்தை தாங்க வந்து இப்பதானே நீங்க வந்திருக்காங்க உடனே வந்து இப்ப இவ்வளவு காலம் நான் சொல்றேன் பெரிய ஒரு மலை அளவு வந்து நிறைய விஷயத்த தவறான விஷயத்த சமூகத்துல மக்கள் மத்தியில திணிச்சு வச்சுட்டு சொன்ன வந்து அவங்க தானே சொன்னாங்க வந்து ரிஸ்மி சொல்லல சொன்னா யாரு சொன்னா வந்து உகண்டால இருக்கிற சல்லி எல்லாம் கொண்டு வர சொன்னாவா இல்லையா? சொன்னாவா இல்லையா நான் கேக்குறேன் வந்து சொல்லிதான் இருக்காங்க. என்ன சொன்னாரு, வந்த உடனே அடுத்த நிமிஷம் கல்லணை பிடிப்பேன்னு சொன்னாரா இல்லையா? 450 ஃபைல் எல்லாம் வந்து இல்லங்கல்ல சிஸ்டம். என்ன சிஸ்டம் பாய்க்கு சொல்லுங்கல வந்து சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்றது 100 நாள் போதாதா? 100 நாள்ல இப்படி பார்த்தா இவ்வளவு ஒவ்வொரு தேர்தல்ல இருந்தா ஒவ்வொரு அரசியல்வாதிகள் தான் வந்து சிஸ்டம் சேஞ்ச்ன்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நடந்திருக்கா? உடனே நடக்காது. இப்பதான் வந்திருக்கோம் நம்ம. அதை தாண்டி அப்படி சொல்ல முடியாது. உங்களோட பக்கம் இருந்து பேச சொல்றீங்களா? இப்ப ரிஸ்வான் சொன்னாரு, ஸ்ரீலங்கால இருக்கிற சகல வயல் நிலங்களையும் வந்து வயல்வெளிகளாக மாற்றுவோம், அதாவது தரிசு நிலங்களாக கிடைக்கிற இடங்கள். இதெல்லாம் நான் சொல்றேன். நம்ம அடுத்த பெரிய அரசியல் பேசவும், உதாரணத்துக்கு ரெஸ்மிட் அரசியல நான் பேசுறேன்னு வைங்களேன். நீங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க மேடையில, சரியா? இந்த ரோட்டை வந்து நான் வந்து ஃபுல்லா கொடுக்க மாட்டேன். ரீசன் என்ன, நான் எம்பியும் இல்லை, நான் மந்திரியும் இல்லை. இல்ல அரசியல் இதுதான். மேடையில வந்து நிறைய பேர் நிறைய வாக்குறுதி கொடுக்கறது வளமை. நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்களே வந்து நிறைய மேடைகள்ல வந்து சில கட்சிகளுக்காக வந்து வாக்குறுதிகளுக்கு இப்படி எல்லாம் சொன்னாரு அள்ளி வீசி இருப்பீங்க. அள்ளி வீசும் போது மானிய தேனி பொன்மான போறது வளமை. ஜெயிச்ச பிறகு அதை கேட்டு அது மாதிரி நடந்திருக்கா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா இன்றைக்கு இலங்கை அரசியலும் சரி உலக அரசியல்லையே சொன்னதை அரசியல்வாதி எல்லாமே 100% செஞ்சிருந்தா இந்த நாடும் சரி நாட்டு மக்களும் சரி நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி 100 நாள் திட்டம் வந்து அந்த 100 நாளை டிவைட் பண்ணாங்க.
பிகாஸ் இந்த கவர்மெண்ட் வந்து எத்தனை நாள்னு தெரியாது. நான் நினைக்கிற மாதிரி 159 சீட்டுக்கு நேஷனல் சீட்டோட 160 இருக்குது வந்து. இப்போ 104 105 நாள் பெய்த்துது. இன்னும் வந்து ஒரு 50 நாளைக்கு 50 நாள் வீட்டுக்கு போகிற ஐடியாவோ தெரியாது இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து. பார்ப்போம் மக்கள் பிடித்தானே வந்து. இவங்க சொன்னது பொய் தானே வந்து. நீங்க சொல்லுங்களேன் வந்து. இவங்க சொன்னாங்க வந்து அரசாங்க வாகனங்கள்ல போக மாட்டேன்னு சொன்னாங்க ரிஸ்வான். அரசாங்க வாகனங்கள்ல போக மாட்டேன். இதுக்கும் வந்து நீங்க வந்து சொல்றீங்களா வந்து இவங்க வந்து ப்ரொசீஜர் தேவைண்டு. அடுத்து சொன்னாங்க அரச வீடுகள் எடுக்க மாட்டேன்னு. இல்ல நான் ஒரலியால இந்த வாரத்துக்கு எனக்கு கட்டாயம் இருக்கிறதுக்கு ஓடுவேன்னு சொல்றேன். இது ஆரம்பத்துல நீங்க ஏன் சொல்ல இல்ல வந்து மேடையில வந்து. நாங்கள் அதை தேர்தல் கால வாக்குறுதின்றது வேற, அப்ப இவர் கொடுத்ததெல்லாம் போயிட்டு சொல்றீங்களா? நான் எங்க சொன்னேன் தேர்தல் கால வாக்குறுதி வந்து பொதுவா எல்லாரையும் சேர்த்து சொன்னேன். சரி நிச்சயமா அதே மாதிரி ஓகே இந்த அரசியல்லாம் விட்டுட்டு உங்களோட அரசியலை பத்தி பேசுவோம். நீங்க வந்து ஓகே இவ்வளவு நாள் இப்ப கொழும்புல வந்து உங்களை அடையாளப்படுத்தினதால நீங்க கொழும்புல வந்து நிறைய பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. உங்களோட மண்ணுக்கு நீங்க பிறந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிறந்த ஊருக்கு வந்து இல்ல என்ன நீங்க படிச்ச ஊருக்கு இல்ல நீங்க உங்களை அடையாளப்படுத்தின ஊருக்கு? படிச்ச ஊருக்குன்னு சொன்னா நான் கிராமத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறேன். இருக்கிற கிராமத்துக்கு நான் படிச்ச பாடசாலைக்கு தான் ஒன்றும் செய்ய இல்லை. ரீசன் என்னென்னா எனக்கு ரிக்வஸ்ட்டும் வர இல்லை. நான் நினைக்கிறேன் வந்து என்னோட பணம் படைச்சவங்க என்னோட பல பெரியாக்கு இருக்கிறாங்க நான் படித்த பாடசாலை. ரீசன் என்னென்னா அவங்க யார்ட்டையும் கேட்க போகிறதும் இல்லை. சொல்லி முஸ்லீம் அவங்களுக்கு தெரியும், ஒரு விவசாய கிராமம், பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் உள்ள ஊர், யார்ட்டையும் கேட்டு போகவில்லை. உதாரணம் ஒரு பெரடாக இருக்கலாம். 2024 ஒரு ஓக் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் கூட ஒரு டிஷர்ட்டுக்கு பணம் தாங்கன்னு கேட்கல. ஒருத்தர் எடுத்தார் ஆல் பாய்ஸ், அவரே எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஏதாவது ரிக்வஸ்ட்டுகள் ஏதாவது எங்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எங்களோடு பேசுகின்ற பொழுது கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது ஏதாவது செய்வதற்கு படித்த பாடசாலை தயாராக இருக்கின்றோம். அதுபோல் பிறந்த மண்ணுக்கு என்னுடைய ஆசை இருக்கின்றது. மன்னாரில் வேப்பங்குளம் பாடசாலை இன்றும் ஓலை கொட்டிலாக இருக்கின்றது. பல அரசியல்வாதிகள் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி விட்டு அந்த கட்டிடம் பல விளங்குகின்றதா. இப்போது ஒரு துபாய் ஒரு என்ஜிஓடு பேசி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு உதவி செய்ய வேண்டும். பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் 8.5 கோடி ரூபாய், அதற்கு மேற்பட்ட பணங்கள் தேவை 2 மாடி கட்டிடத்திற்கு. ஒரு அரபிக்காரரோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இறைவன் இதனை எங்களுக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பாடசாலை வேப்பங்குளம் என்று முசலி சிலாவத்துறையில் மழை வருகின்ற பொழுது கீழே கல்களை வைத்து தான் அந்த மாணவர்கள் படிப்பார்கள். அதுபோல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது. அது சம்பந்தமா பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க காஃபி வித் ரொமான்ஸ் சீசன் 2ல. இடைவேளைக்கு பிறகு நிறைய விஷயம் பேசலாம். தொடர்ச்சியாக இருந்திருக்கிறோம் காஃபி வித் ரொமான்ஸ் சீசன் 2ல. இப்போ வந்து சில ரெபிட் ஃபயர் கேள்வி இருக்கு, பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் என்ன? நம்மளுடைய பேரை சொல்லவா? பேரை சொன்னாலும் சரி, இல்லை அவங்க காரணத்தை சொன்னாலும். என்ன நண்பர் நெருக்கமான நண்பன் சொன்னா சகோதரர் நிப்ராஸ் இருக்கின்றார். அதுபோல் சகோதரர் ஜஹ்ரான் ஒருத்தர் இருக்கிறாரு. 2 பேரும் கொழும்புல தான் இருக்கிறாங்க. நீண்ட நாள் நண்பர்கள். கஷ்டங்கள் வருகின்ற பொழுது துக்கங்கள் வருகின்ற பொழுது என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதுபோல் அவர்களோடும் பகிர்ந்து கொள்கின்றோம். நல்ல நண்பர்கள் தொழிலோடு இருக்கின்றார்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் உணவு? எனக்கு பிடிச்சது சிவப்பரிசியும் புல் சம்பலும், அதுபோல் கருவாட்டு கறியும். சரி, உங்களோட என்டர்டைன்மெண்ட் எல்லாம்? என்னுடைய என்டர்டைன்மெண்ட் என்பது பெடல் பாருக்கும் ஜிம்முக்கும் போகுது. ஆனால் இன்னும் வயிறு குறைந்த பாடில்லை, செய்கின்றேன், பார்ப்போம் இல்லையா? சரி, உங்க கனவு எதை நோக்கி? நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும். ஏதோ ஒரு நாள் அரசியல், எல்லாரும் அரசியல், பாராளுமன்றத்தில் ஒரு அரசியல்வாதியாக அந்த ஆசனத்தில் அமர வேண்டும். அந்த கனவு நினைவாகுமோ என்பது இறைவனிடம் இருக்கின்றது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி, நாடு? எனக்கு பிடிச்ச நாடுன்னு சொன்னா மால்டீவ்ஸ். மால்டீவ்ஸ். அதே மாதிரி நீங்க தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இடம்?
குறிப்பாக நான் இறைவனோடு தஹஜ்ஜத் நேரத்தில் இருக்க வேண்டும். 3 இதெல்லாம் அரசியலுக்காக பேசி இல்ல நிச்சயமாக நான் உள்ளத்தால் பேசுகின்றேன். இறைவனோடு தனிமையில் தஹஜ்ஜத்திலே அழுது என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஏதோ அரசியலுக்காக இதனை ட்ரெண்டாக்குகின்றீர்களோ என்று தெரியாது. நான் அரசியலுக்காக ட்ரெண்ட் ஆகல. நிச்சயமா இப்பவே நீங்க வந்து விதை போடுறீங்களோ எனக்கு சரி சரி அதாவது நீ சொன்ன எப்படி சரி அவனை இதை வெட்டி சரி நான் திரும்ப திரும்ப சோசியல் மீடியால போட்டு நான் அன்றே சொன்னேன் பாத்தீங்களா அப்படின்ற. ஓகே, அதே மாதிரி சரி உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு அம்சம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க இல்லையா, இதுல வந்து உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப தனிமையா இருக்காம கூட்டமா இருந்தா அதிகமா ப்ளே பண்றதோ இல்லைன்னா விளையாடுறதோ இல்லைன்னா ஏதாவது உண்டு? எது சம்பந்தமா? அதிகமாக தனிமையில் நான் என்னுடைய மகளோடு காலத்தை கழிக்க வேண்டும் என்று அலீனா ஒரு சின்ன 5 வயதாகின்றது. அவளோடு மனைவி பிள்ளைகளோடு நேரத்தை கழிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்றேன். அதிலும் என்னுடைய மகளோடு வெளியிலே ஜாலியாக குதூகலமாக இருக்க வேண்டும், அவளோடு விளையாடி கொண்டு அதற்கும் ஆசைப்படுறேன். நீங்க ரொம்ப சோர்ந்து போற நேரம் உங்களை மோட்டிவேட் பண்றது? சோர்ந்துண்டா காசு இல்லாட்டி ஓட்டு கேட்டு போற டைம்லயும் சோர்ந்த இதான் வந்து போடுறேன்னு சொன்னானோ கடைசி பாக்ஸ பார்க்கத்தான் ஓட்டு இல்ல வந்து. ஓகே, நெக்ஸ்ட். சரி, உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்? இலங்கையில் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்னா குறிப்பா வந்து யார சொல்றது வந்து யார சொல்ற? ஒருவரை தான் சொல்லுவேன். அப்படியா? இல்ல, ஒருவர் இருவர் நல்ல தலைவர்கள் என்று போகின்ற பொழுது இலங்கையில் எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு தலைவர் சுஜீவ சேரசிங்க. ரீசன் என்னென்றா அவருடைய முகபாவனை, அவருடைய பேச்சு, அவருடைய உடை அலங்காரம், இதன் மூலமாக நான் அவருடைய அரசியலுக்காக, ஆனால் அவருடைய கட்சி அல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும் சுஜீவ சேரசிங்க. ஓகே, நீங்கள் உங்களோட லைஃப்பில் இவ்வளோ காலம்தான் என்னுடைய லிமிட், அதாவது இல்லை அப்படின்ற வச்சுருக்கிற ஒரு இடம், இல்லாட்டிக்கு எவ்வளோ காலம் போகணும்னு நினைக்கிறீங்க? மவுத்து மாட்டுக்கும் போகணும் வேணும். சரி, ஓகே, ஃபைனலாக நீங்கள் இது வரைக்கும் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போன காரியம் இந்த இவ்வளோ நாளைக்கு என்னது? குறிப்பாக சகோதரர் ரிஸ்வான் அவர்களே, என்னுடைய தாய் 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆகி இறந்து விட்டார். அதற்காக பணமும் கட்டி கிட்னியை வைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த தாய் பிழைப்பார் என்று நினைத்துத்தான் பல லட்சக்கணக்கான பணங்களை நான் செலவழித்தேன் கண்டி சுவசத்த வைத்தியசாலையில். ஆனால் இறுதியில் பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஏமாற்றமாக நடந்தது. என்ற வாழ்க்கையில் ஒரு வடுக்கலாக இன்றும் இருக்கின்றது. எனது இறுதி மூச்சு வரை இதனை நான் மறக்க மாட்டேன். ஒன்று, அதுபோல் என்னுடைய குழந்தை கிடைத்து 3 நாட்களிலே மரணித்தது, முதலாவது ஆண் பிள்ளை. இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ற வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக இருக்கின்றது. நான் ஏன் இந்த 2லேயும் பிழை விட்டேன் என்று கூறுகின்ற பொழுது, நான் விட்ட சில பிழைகள் காரணமாக அந்த பிழைகள் நடந்திருக்குமோ என்று இன்னும் பயப்படுகின்றேன். ஒரு தாயுடைய மரணம், ஒரு மகனுடைய மரணம் ஒரு வாழ்க்கையின் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. இதனால் நான் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதில்லை. விளங்குகின்றதா? என்னிடம் 10,000 ரூபாய் இருக்கின்றதா? சரி, வீட்டுக்கு 5,000 ரூபாய் செலவழித்து விட்டு 5,000 ரூபாய் ஏதோ ஒரு வழியிலே நான் செலவழிப்பேன், அதுவும் நேரான வழியிலே. நான் வாழ்க்கையிலே படித்த விடயம், இந்த 2 விடயங்களும் கண்டு இன்னும் நான் பயப்படுகின்றேன். சரி, உங்க மேல வர விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? விமர்சனம் தான் எனக்கு வரணும், எனக்கு அது சரியான பிடிப்பு. விமர்சனம் போல இறக்க வந்து நான் ரிஸ்வான் யாருக்கும் தொப்பி போடவும் இல்லை, யாருக்கும் களவெடுக்கவும் இல்லை, யார்ட பணத்தை சூறையாடவும் இல்லை. ஒரு விமர்சனம் தான் ஒரு மனிதனை நிதர்சனமான மனிதனாக மாற்றும். விமர்சிக்க வேண்டும். விமர்சிப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை வெற்றி நடை போட்டு கொண்டே இருப்போம் நிச்சயமாக. சரி, அதே மாதிரி இந்த விமர்சிப்பவர்கள் யாரு வந்து இடுப்புல பலன் இல்லாத வந்து விமர்சிப்பா? சரி, அப்படின்னு சொல்ல முடியாது. வேலை நீங்க செய்யற ஒரு விஷயம் உங்களுக்கு சரியா இருக்கும்போது அது மற்றவர்களுடைய பார்வையில தவறா இருந்தா அதை விமர்சிக்கிறவங்க வந்து இடுப்புல பலம் இல்லாம போயிருமா?
குறிப்பாக வந்து நான் அரசியல் பேசல, இல்ல, சாதாரணமா உதாரணமா சொல்றேன். அன்றைக்கும் நான் விமர்சிச்சேன், இன்றைக்கும் விமர்சிக்க நான் ஒரு விமர்சகன் தான். ம். நான் வந்து ஏதோ ஒரு வகையில நல்லது செய்யறான்னு அதுக்கு நல்ல என்ன சொல்லணும், தீய வழியில செய்யணும் அது விமர்சனம் இல்லை, அது காழ்ப்புணர்ச்சி. இல்ல காழ்ப்புணர்ச்சி வேறு. இப்ப விமர்சிக்கிறது நல்லதுலயும் இருக்கு, கெட்டதுலயும் நல்ல விமர்சனங்களும் இருக்கு, நம்மளை மாத்துறது. ம். அதே மாதிரி ஒருத்தனை வீழ்த்துறதுக்கான விமர்சனங்களும் இருக்கு. இதுல நீங்க ரெண்டும் உங்களுக்கு வரும். ஒரு ரெண்டு ஒரு பாதையில பயணிக்கும் போது, இப்ப நீங்க செய்யற சமூக சேவை அப்படின்னு சொல்லும்போது அந்த சமூக சேவையிலே இவன் விளம்பரத்துக்காக செய்யறான்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவாரு இல்ல அவன் விளம்பரத்துக்கு செஞ்சாலும் ஏதோ நல்லது செய்யறான். இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு விமர்சனங்களை தாண்டி அதனை பயணிக்கின்றது தான் ஒரு வீரன். என்ன இப்ப நீங்க வீரனா இல்ல ஒரு காலகட்டத்தில் வீரனாகவும் இருப்போம், ஒரு காலகட்டத்தில் கோழையாகவும் இருக்க வேண்டும், அப்படித்தானே? ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க. நீங்க பாருங்கள் ரீசனா. உதாரணமா ஒருவர் இருக்கின்றார், மனைவி வீட்டிலே சத்தம் போடுகின்ற பொழுது அந்த வேளையிலே நான் வீரனாக இருக்க முடியாது, அந்த வேளையிலே கோழையாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், மனைவிக்கு நான் வந்து சல்யூட் அடிப்பவன் அல்ல, இருந்தாலும் அவளுடைய அந்த கண்ணியத்தை, அந்த பெண்ணினத்தை, அப்படித்தானே, அதனை கௌரவத்தை பெண்களுடைய வாக்குகளை நீங்க ரிஷ்வா, குறிப்பா ரிஷ்வா உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ஒரு இளைஞரை உருவாக்குங்களப்பா, அதைத்தான் நான் சொல்றேன். நாங்களே இளைஞர்கள். அப்ப நீங்க கேளுங்க, நான் ஆதரவு தரேன் உனக்கு. சரி, அதே மாதிரி லாஸ்டா வந்து ஒரு ஊடகத்துறைக்கு நீங்க போகாம இருந்திருந்தா நீங்க குறிப்பா ஊடகத்துறைக்கு நான் சென்றாலும் செல்லாவிட்டாலும் எனக்கு என்று அல்லாஹு தாலா சில திறமைகளை தந்திருந்தான், எனக்கு என்று ஒரு ஆற்றலை தந்திருந்தான். ஏதோ ஒரு வழியிலே நான் என்னுடைய வியாபாரமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வேற ஒரு துறையை நான் சாய்ஸ் பண்ணியிருப்பேன். ஊடகத்துறை ஆரம்பத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசையாக இருந்ததன் காரணமாகத்தான் அதனை நான் சாய்ஸ் பண்ணினேன். ஆனால் அதற்குள் வந்த பொழுதுதான் எனக்கு விளங்குகின்றது இது ஊடகத்துறையா இல்லை அது ஊத்தைத்துறையா என்றது எனக்கு விளங்கியது. பயணிக்கிற துறையை பத்தி பேசுறீங்க. இல்லை, உதாரணமாக நான் சொல்றேன் ரிஸ்வான், வந்து நீங்கள் டான் டிவியில் இருந்தாலும் நான் ஒரு பெரிய ஒரு கொழம்புல இருந்து வந்தவன், எனக்கு தெரியும் ஊடகத்துறையினுடைய ஆரம்பம் எது, மிடில் எது, இறுதி எது. ஒரு மனிதனை நல்லவனாகவும் மாற்றும், ஒரு மனிதனை ஆக கீழ்த்தரமானவனாகவும் அந்த ஊடகத்துறை மாற்றும். ஆணை பெண்ணை விட, பெண்ணை ஆணை விட சகலதையும் ஊடகத்துறையினால் மாற்ற முடியும், அப்படித்தானே? ஒரு மனிதன் கண்ணியமானவர்கள், குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், எங்களை விட்டு மரணித்த பல ஊடகவில் கண்ணியமானவர்கள் இருக்கின்றார்கள். ஊடகத்துறை கண்ணியமாக மாற்றியது அன்றைய ஊடகம். ஆனால் இன்றைய ஊடகத்தை பொறுத்தவரையிலே ஒரு செல்ஃபிஸ்டுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, தான் ஊடகத்துறையில் ஜாம்பவானாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகத்தை, ஒரு தனி நபரை, ஒரு குடும்பத்தை, இல்லை என்று சொன்னால் பலரை பழிவாங்கிவிட்டு தான் முன்னேறுகின்ற ஊடகமாக இலங்கையில் மெல்லுகின்றதை தவிர, சமூகத்திற்கான குரலாக சமூகத்தை உயர்த்த வேண்டும், சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஒரு சில ஊடகங்கள் தான் வருகின்றது. உதாரணமாக உங்களுடைய டான் டிவியை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து நல்ல பல விஷயங்களை செய்கின்றீர்கள், வரவேற்கத்தக்க விடயம். வீட்டுக்கு ஊடி செல்கின்றீர்கள், மக்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை செய்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஊடகத்தை தான் மக்கள் கேட்கின்றார்கள். வெறுமனே பிரேக்கிங் நியூஸுக்காகவும், ஹைலைட்டிற்காகவும், ட்ரெண்டிங்காகவும் பேசவே விட மாட்டேங்கிறீங்க, பேசினாலும் ஆரம்பிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், நாளை கூப்பிட அவன் நம்மளை பத்தியே பேசினான்ல அப்படி. நிச்சயமா சார். இறுதியா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், வந்து மிச்ச நாள் ஆசை வந்து, ஆனா அவங்கள பார்க்கல ஒரு கண்ணியமான மனுஷனா இருக்குது வந்து. கேளுங்க, நீங்க எப்ப வந்து அரசியலுக்கு வருவீங்க? நாங்க வந்து அரசியல்ல தான் இருந்துட்டு இருக்கோம். அவ உண்மையை சொல்லிக்கிறேன், அரசியல்ல 6 வயசுல இருந்திருக்குவேன். மாஷா அல்லாஹ். என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எங்களோட அந்த காலகட்டம் நாங்க வாழ்ந்த பிரதேசங்கள்ல சின்னதுல இருந்து அரசியலை திணிச்சிட்டாங்க, மக்களை ஏமாத்திட்டே இருந்தாங்க அண்டையில இருந்து இப்ப வரைக்கும். சரியா? இந்த வாக்குறுதி என்ற விஷயத்துல கூட இன்றைக்கு வரைக்கும் ஏமாந்த ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அதுல வந்து அந்த மக்களையும் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு கூட இன்னும் தெரியாத ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு முதல்ல வந்து உரிமைண்டா என்ன, சேவைண்டா என்னன்ற விஷயம் கூட தெரியாம இருக்கு. ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டு நான் தான் பாத்ரூம் கட்டி கொடுத்தேன் போட்டோ போட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் நீங்க சொன்னீங்க வந்து
தூய்மையான அரசியலாளி. இப்ப அவரே நீங்க சொல்ற போட்டோ போடுவாங்க. சரியா, இப்படியா நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் மாற்றணும். அதுக்கான கால நேரம் விரைவில் வந்தா செய்யலாம். அதுக்கான அரசியல் தான் தேவையில்லை, தனி மனிதனா கூட மாத்தலாம் நிச்சயமா. சரி, இறுதியா நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்தை நெருங்கிட்டே இருக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவங்கள், உங்களோட வாழ்க்கை சரித்திரங்கள், சமூக சேவைகள் பற்றி எல்லாம் பேசியிருந்தீங்க. சரி, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு இளைஞரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே ரிஸ்வான், அன்பான இளைஞர்களே, கல்வியை ஒரு ஆயுதமாக நீங்கள் கொள்ளுங்கள். இப்போது குளோபல் வில்லேஜ் என்று கூறுவார்கள். உலகமயமாக்கலை நோக்கி இந்த உலகம் 3Gயிலிருந்து 4G, 4Gயிலிருந்து 5G, இவ்வாறு பல வகைகளிலே இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வழியில் ஓலவலை முடித்ததன் பிற்பாடு ஏலவல், ஏலவதை முடித்ததன் பிற்பாடு வொகேஷனல் ட்ரைனிங், ஏதோ ஒரு துறையில் இப்போது இலங்கையிலும் உலகத்திலும் பல வகையான துறைகள் இருக்கின்றது. அதிகமான துறை டிமாண்ட் எதுவோ அதனை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக எமது சமூகத்தில் பைலட்ஸ் குறைவு, ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர்ஸ் குறைவு, அதுபோல் ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தமான அறிவு குறைவு எங்களுடைய நாட்டிலே. எதிர்காலத்தில் இலங்கையில் ஆயில் அண்ட் கேஸ், மன்னார், திருகோணமலை போன்ற பிரதேசங்களிலே இவர்கள் உட்பட டீச்சராக மாற வேண்டும், மாஸ்டராக மாற வேண்டும், மாறத்தான் வேண்டும். இதெல்லாம் ஒரு பேசிக், அதாவது பேசிக் என்பதை விட அவர்கள் தான் உங்களை உருவாக்குகின்றவர்கள். பல துறைகளிலே தெரிவு செய்யுங்கள் நீங்கள், அப்போதுதான் உங்களுக்கான அதிகப்படியான சம்பளங்களை பெறலாம். இலங்கையிலிருந்து எத்தனை பேர் ஸ்பேஸில் இருக்கின்றார்கள்? யாரும் இல்லை. குறிப்பாக எலான் மஸ்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது டிக்டாக்கையும் நேற்று எடுத்து விட்டார். டீ கடையிலே டீ போட்டவர். உதாரணமாக பல வாழ்க்கையை எடுக்கின்ற பொழுது பஸ் கண்டக்டராக இருந்தவர்கள் இன்று கோடீஸ்வரர்கள். இவ்வாறெல்லாம் இருக்கின்றார்கள். இளைஞர்களே, போதைக்கு அடிமைப்படாதீர்கள். அதுபோல் தான் ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட உங்களுடைய தாய் பெற்றோருக்கு மரியாதை செய்யுங்கள். கண்ணியமான ஒரு இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அருகில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள். வீதிகளிலே போகின்ற பொழுது நீங்கள் இளைஞர்கள் என்பதை ஹைலைட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அங்கீகாரத்தை பெறுங்கள். பாதைகளிலே முட்களும் கற்களும் இருக்கின்ற பொழுது அகற்றிவிட்டு செல்கின்ற சரியான ஒரு இளைஞனைத்தான் இந்த நாடு எதிர்பார்க்கின்றது. இவ்வாறு நானும் நீங்களும் இதனை செய்யாவிட்டால் நானும் நீங்களும் அபிவிருத்தி அடைய முடியாது. இளைஞர் என்பதை நீங்கள் உள்ளத்தில் இருத்தி இவற்றையெல்லாம் நான் செய்வேன் என்பதை எதிர்காலத்திலே உங்களால் முடியும். வி ஆர் ஸ்ரீலங்கன், நாங்களும் இலங்கையர்கள், வி ஆர் யூத். நானும் இளைஞன் என்பதை பறைசாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஐஸுக்கும், குடுவுக்கும், கஞ்சாவுக்கும், சிகரெட்டுக்கும், பாபுலுக்கும், மாவாவுக்கும் அடிமைப்படாமல் நல்ல ஒரு புதிய ஒரு யுகத்தை, புதிய ஒரு கொழும்பை, புதிய ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுக்கான ஒரு புத்திமதியாகத்தான் நான் கூறுகின்றேன். உங்களுக்கு தெரியும் ரிஸ்வான், இன்று பாருங்கள், குறிப்பாக கொழும்பிலே, மருதானை போன்ற பிரதேசங்களை போகின்ற பொழுது 3 கோட் என்று சொல்வார்கள். அதாவது காட்ஸ் என்று கூறுவார்கள், பூர் என்று கூறுவார்கள், 304 என்று கூறுவார்கள். இன்று பணத்திற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்றவர்கள் பொக்கெட்டில் இருக்கும் மாத்தின காசு 100 ரூபாய் வைக்கின்ற பொழுது 200 ரூபாய் கிடைக்கும். 200 ரூபாய் வைக்கின்ற பொழுது 400 ரூபாய் கிடைக்கும். 400 ரூபாயும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுகின்ற கடைசி எல்லாத்தையும் எடுத்து பொக்கெட்டில் போட்டுருவான். எனவே இதுதான் ஆரம்பம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜில்போலையில இந்த ஆரம்பிச்சதுதான் இன்றைக்கு பல விஷயங்களா இருக்கின்றதா நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன், இறைவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நல்ல ஒரு இளைஞர் சமூகத்தை எதிர்காலத்திலே கட்டியெழுப்புவோம். நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து. இதற்காக நீங்கள் கேட்கின்ற இதயம் அரசியலுக்காக என்ன பேசினாலும் ரிஸ்வான் அரசியல் சொல்றாரு. நிச்சயமாக ஒரு நாள் இந்த ரிஸ்மியை பாராளுமன்றத்தில் பார்க்கின்ற பொழுது ரிஸ்வான் ஆசைப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். நிச்சயமாக. அப்ப சரி, இன்டர்வியூ கொடுப்பீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி இந்த நேரத்தை செலவு பண்ணி இங்க வந்ததுக்கு. மற்றும் ஒரு அதுபோல் ரிஸ்வான், கடைசியாக கூற வேண்டும், டான் டிவி அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு இளைஞர்களை, இளம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் ரிஸ்வானாக இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற ப்ரொடியூசர், கேமராமேன், உங்களுடைய CEO போன்றவர்கள் இளம் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் காலங்களிலும் நீங்கள் பல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினீர்கள். உண்மையில் பாராட்ட வேண்டும். ஏனைய ஊடகங்களை விட டான் டிவி இளைஞர்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், அரசியல் மூலமாக என்ன செய்ய இருக்கின்றீர்கள் வாத பிரதிவாதங்களை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். உண்மையிலே வரவேற்கத்தக்க. நீங்களும் நானும் மரணித்தாலும் இந்த டான் டிவி செய்த சேவைகளை
இந்த நாடும் இந்த உலகமும் மரணிக்காது. நிச்சயமா ரொம்ப நன்றி வருகை தந்ததுக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோட சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சினி, திவாகர், சஞ்சய், வினீத் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.